ஒரு கட்டத்தில் நான் பார்ப்பது என்னவென்றால், விதியா மதியா என்று கூறுவார்கள். அப்போ விதியா மதியான்னு பார்க்குறப்ப, எல்லாம் சில பேர் பார்த்திங்கன்னா, எல்லாம் சலிச்சிட்டு எல்லா காரியமும் இதானதுக்கப்புறம், எல்லாம் விதிப்படியே நடக்கட்டும். அதுவே சித்தம். அதுவே கடவுள் விட்ட விதிப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஏன் அப்படி நினைக்கிறாங்க? ஏன் அப்படி நினைக்கணும்? அப்படின்னு சொல்லுது. இப்போது இறைவன் இருக்கிறாரு. நீங்கள் இறைவனை போய் கும்பிட்றீங்க. அவங்க மேலே நம்மளை இறைவன் காப்பாற்றுவார். நான் நினச்சது நடக்கும். இதுக்கு உண்டான நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்புகிறீங்க. அதுவே ஒரு சில காலகட்டத்தில், ஒரு சில நேரங்களில் அது ஒரு சில சமயங்களில் நீங்கள் நினச்சது நடக்காமல் போகலாம். அதை அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிறக்கூடிய ஒரு மனநிலை என்னென்னா, இறைவன் விட்டு அதை விதிப்படியே இருக்கட்டும், சரி இறைவன் விட்ட வழி விதிப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அந்த விதியை தான் கூறுவீங்களே ஒழிஞ்சு, அந்த விஷயம் எதுக்காக நடக்கலை, என்னத்துக்காக நடக்கலை அப்படின்றத நீங்கள் சிந்தனை செஞ்சு பார்க்க மாட்டீங்க. இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ தூரம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை வைக்கிற நீங்கள், இறைவனை வேண்டுற நீங்கள், இறைவனை இந்த விஷயத்தை இவர் எனக்கு முழுமையாக நடத்தி கொடுப்பாரு, இது நல்ல விஷயமா இருந்தால் எனக்கு முழுமையாக அவர் நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு ஏன் முழுமையை நீங்கள் நம்பிக்கை வைக்க மாட்டீங்கன்றது அதுதான் ஒரு விஷயம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் முழுமையாக நம்பி அந்த விஷயத்தில் ஒரு ஆழ் மனதில் நீங்கள் நினச்சி ஒரு நம்பிக்கையை வச்சுருந்தா, அந்த விஷயத்தை உங்களுக்கு அந்த பரமாத்மாவான சிவனோ ஹரியோ உங்களுக்கு முழுமையாக அந்த விஷயத்தை உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவார். அப்போ நீங்கள் நம்ப வேண்டியது எல்லாம் விதிப்படியே நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு நீங்கள் நம்பிய தெய்வம் உங்களோட குலதெய்வமோ, நீங்கள் நம்பிய தெய்வமோ, இஷ்ட தெய்வமோ, 100க்கு 100 நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கப்ப, உங்களோட பக்தி உண்மையாக இருக்கப்போ அவங்க கைவிட மாட்டாங்க, நடத்தி கொடுப்பாங்க. அடடா அப்படி நடந்துருச்சுன்னா, அடடா நடந்துருச்சே அப்படின்னு சொல்கிறது. அப்போ நடக்காதப்போ நீங்கள் அதுக்கு ஒரு இது பண்ணலாம். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த விஷயம் நடந்தால் இவங்களுக்கு நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமான்னு இறைவனுக்கு தெரியும். இறைவனுக்கு தெரியாமல் எந்த இதுவும் கிடையாது. அப்போ ஒரு விஷயத்தை அவர் நடத்தி கொடுக்குறாருன்னா அது நன்மைக்கு தானே இருக்கும். அப்போ நீங்கள் ஏற்றுக்கிறதில்ல. காரணம் என்ன? அது உங்களோட ஆசை. அப்போ நீங்கள் ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கலன்றதப்போ உங்களுக்கு இறைவன் மேலே வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு வரும். செஞ்சு கொடுத்தப்போ உங்களுக்கு பாசம் அதிகமாகும், பக்தியும் அதிகமாகும். ரொம்ப விழுந்து வேண்டி இது பண்ணுவீங்க. ஐயனே நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நான் இறைவா உங்களுக்கு நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அந்த தோல்வி வந்தால் மட்டும் உங்களால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அதையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அவர் அது உங்களுக்கு தோல்வி இல்லை. அந்த பாதையில் நீ போனால் உனக்கு பெரும் ஆபத்தோ அல்லது சங்கடங்களோ இல்லை தோல்வியோ இப்படி வந்துடும், நம்ம புள்ள மன கஷ்டப்படுவான் அப்படின்ற ஒரு காரணம் தான் நீங்கள் இறைவனோட குழந்தை, மன கஷ்டப்படுவான், அதனால் இந்த பாதையில் அவனை அனுப்பக்கூடாது அப்படின்னு முன்கூட்டியே அவர் தடுத்துடுறாரு. அதுதான் அந்த காரியம் நடக்காமல் போகிறதுக்கு காரணம். அப்போ எந்த ஒரு செயலும் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி நடக்கலைன்னா, இந்த மாதிரி ஒரு தாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நினச்சி பாருங்கள். இப்போ நாங்கள் சொல்கிறத நினச்சிக்கோங்க. நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கடங்களோ ஏதோ வராது. நீங்கள் இறைவனிடம் கூறக்கூடிய காரியங்கள், அது எந்த காரியமாக இருந்தாலும், நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஒரே மனநிலையிலே நீங்கள் இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயமே உங்களுக்கு தான். சரி இறைவா, இது உனக்கு பிடிக்கல, உன் பிள்ளைக்கு உனக்கு கொடுக்க ஒரு பொருள் வேண்டுறீங்க. அந்த பொருள் சரி இறைவா, இந்த பொருளை என்கிட்ட வர்றது உனக்கு பிடிக்கல. நீ பெத்த பிள்ளை நான், நீ படைச்ச பிள்ளை நான். உன் பிள்ளைக்கு எந்த பொருளை கொடுக்கணும், எந்த பொருளை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு தெரியும். அப்போது நீ எனக்கு தரலை, நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். நீ கொடுக்குறத நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. மனசார நினச்சிக்கோங்க. அப்புறம் பாருங்கள், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நம்ம புள்ள எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கான். அதில் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல், தடையும் படாமல், எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம பிள்ளைக்கு நம்ம போல ஆசைப்பட்டதை செய்யணும் அப்படின்ற ஒரு இதுக்கு இறைவன் வந்துடுவார். அந்த இறைவனும் வந்துடுவார், பிரபஞ்சமும் வந்துடும். நீங்கள் இங்கே நினைக்கக்கூட ஆள் மனதில் நினைக்கக்கூடியது அனைத்தும் இந்த ஆகாயம் பஞ்சபூதத்திலையும் கலந்து நம்ம பரமேஸ்வரன் 33 தேவர்களின் ஆசான் நம்ம பரமேஸ்வரனை போய் அவரோட நெற்றிக்கண்ணை நாடி சேர்ந்து உங்களுக்கு திவ்ய தரிசனமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இப்போ இத்தனையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை கரெக்டாக முறைப்படி செய்யவில்லை என்றால் தோல்விக்கு ஆட்பட்டு இறைவனைவே குறை கூறி விதிப்படியே நடக்கட்டும்,
எல்லாமே அவர் கொடுத்த செய்கிறது. இறைவன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இறைவன் மேலே ஒரு தப்பான ஒரு பாரத்தை போட்டுட்டு எனக்கு என்னன்னு இருப்பீங்க. அவ்வளோதான். பிறகு பார்த்தீங்கன்னா மனிதனோட இயல்பு வாழ்வியல் வந்து இன்றைக்கான வேலைகளை செய்வீங்க, நாளைக்கான வேலைகளை அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கு தயாராகி எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்பீங்க. நாளைக்கு இந்த வேலையை செஞ்சிடணும், இதை செய்து முடித்து விட்டால் தாமதம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற இந்த காரியத்தை வந்து நாளைக்கு செஞ்சுருவோம், இல்லை அடுத்த வாரம் செஞ்சுருவோம், அடுத்த வருடம் இதை செய்வோம், இன்னும் 2 வருடங்களுக்கு அடுத்து இந்த நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு செயலை செஞ்சிடும். அதே போல் தான் இறைவன் வந்து நம்மளுக்கு செய்கிற இதை அடுத்தடுத்து வந்து நம்மளோட பிள்ளைக்கு வந்து இதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து இந்த விஷயத்தை பண்ணணும், நம்ம பிள்ளை இதை நினைக்குது, இதை வந்து அடுத்து செய்யணும் அப்படின்ற வந்து இதில் வந்து அடுத்து வந்து அவர் ஒரு தொடர் இதாக வந்து பணியாகவே செய்ய ஆரம்பிச்சிருவார். அதை எடுத்து வச்சிருவார். அது உங்களுக்கு உண்டான இது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நான் நிறையா பாவம் பண்ணியிருக்கேன், கர்ம வினை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இது பண்ண மாட்டாதான் இருக்கும். அதுக்குண்டான நீ இறைவனையே நம்பி இறைவனையே பற்றுட்டு இறைவனையே 100% பற்று கொண்டு விட்டேனால் அந்த யமனே வந்தாலும் உன்னை வந்து அசைக்க முடியாது. பொதுவான ஒரு கருத்து ஒரு கதையில் வந்து நான் படித்தேன். அது ஒரு நல்ல கதை. இப்போ இந்த பேசுகிற வேளையில் வந்து அந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்து முற்படுறேன். அதை வந்து நல்லா கேட்டுக்குங்க. இந்த வீடியோ வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற வீடியோ வந்து இது வந்து சும்மா யதார்த்தமாக நார்மலாக இப்படியே பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இதை உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 15 நிமிடங்களும் இதில் பேசியிருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து இது பண்ணிங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போகாதவங்களாக இருந்தாலும் சரி, இறைவனை நாடாதவங்களாக இருந்தாலும் சரி, இறைபக்தி இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் இறைவன் நீங்கள் நேருக்கு கோயிலுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இறைவன் நம்மோடு தான் இருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு நிமிடம் வந்து நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. இறைவனை பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணீர் வரும். கோயிலில் நிற்கும்போது அந்த கண்ணீர் வரும். அந்த உடம்பு வந்து அந்த மெய்சில் இருக்கும். இத்தனையும் உங்களுக்கு நடக்கும். அப்போ இறைவன் யாருன்றது நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க. நான் படித்த கதையில் தான் வந்து எனக்கு பிடிச்சமான ஒரு இதை அதை வந்து நான் இப்போ வந்து எடுத்து சொல்கிறேன். ஒரு நாட்டில் வந்து ஒரு மன்னர் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. அந்த ஆட்சியில் வந்து நல்ல ஆட்சியாக போயிட்டுருக்கப்ப ஒரு ஏழை மக்களுக்கு வந்து தான் மன்னனை சந்திக்க எந்த ஒரு இதுவுமே வந்து கிடைக்கல. ஆனால் அத்தனை பேர் செஞ்சுருக்காங்க. அவனுக்கு மட்டும் மன்னனை சந்தித்து ஒரு உதவி கேட்பதற்கு எதுனே இது பண்ணலை. அப்போ அந்த அந்த நாட்டு மன்னரோ ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்துறாரு. அப்போ இவன் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தெய்வீக பக்தியிலே இல்லாமல் இருக்கிறப்ப தனக்குன்னு ஒரு நாள் இது அப்படின்றப்ப தான் உதவி கேட்க இருந்தது தன்னோட இறுதி மருத்துவ செலவுக்காண்டி வந்து உதவி கேட்கணும் மன்னன்கிட்ட இருக்கப்ப மன்னனே வந்து இறந்து போனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காம அவனும் என்ன பண்ணுறான், இதே போல் தான் விதிப்படி நடக்கட்டும் அப்படின்ற எண்ணி இருந்தப்போ தான் வந்து ஒரு வேலையாக சொல்கிறப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன விறகு வெட்டியாக வந்து விறகு வெட்டுறான். அந்த விறகு வெட்டி இருக்கப்ப தன்னால் முடியலன்னு சொல்லி அந்த வயதானவர் வந்து உதவி கேட்குறப்ப இவன் வந்து அந்த விறகை வெட்டுறான். விறகெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு இருக்கப்ப அவனுக்கு அருகாமையிலே வந்து ஒரு சிவலிங்கம் வந்து தென்படுறப்ப வந்து அந்த சிவலிங்கம் தென்படுறப்ப அவன் சிவலிங்கத்தை வந்து கண்ட காட்சியிலே வந்து அவனுக்கு ஒரு ஆள் மனசில் வந்து ஒரு மின்னல் போன்ற ஒரு இதாகுது. அப்போ அவன் வந்து அவனுக்கு உண்டான அவனுக்குள்ள ஒரு உணர்வு அந்த இது ஏற்படுது. அப்போ என்ன நடக்குதுன்னா அப்போ வந்து அவனோட நேரப்படி அவனோட விதிப்படி என்னப்படி எதுவே நடக்கட்டும் அப்படின்னு அவன் நினச்சிருக்கப்ப அந்த எண்ணத்தில் அவன் இருக்கும்போதே வந்து அவனை வந்து யமதர்மராஜா வந்து கூட்டிகிட்டு போக அவனுக்கு ஒரு நேரங்காலம் முடியுது. அவன் நோய் வாய்ப்பட்டிருக்கான். அந்த நோய்க்கான இறுதி முடிவு வந்துடுதுன்ட்டு அவரை வந்து யமதர்மன் வந்து கூட்டிகிட்டு போக வந்திருக்காரு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், தன்னிலை அறியாமல் அது வரைக்கும் இறைவனை கையெடுத்து கூட கும்பிடாதவன், கோயில் வாசலை கூட மிதிக்காதவன், தன் நிலை அறியாமல் ஈசனை பற்றி அந்த லிங்கத்தை கட்டி அணைத்து இறைவா என்ன ஒரு இது அப்படி என்ற தனக்குள் அந்த ஒரு நொடி வந்து எழுந்த பக்தியை சிறந்த பக்தியாக என்று அவன் அனைத்து கூற யமதர்மராஜனும் வந்து அந்த லிங்கத்தின் அருகே அமர நம்ம எம்பெருமான் சிவபெருமான் வந்து நெற்றிக்கணை திறக்கிறார். அப்போ நடந்த சம்பவம் என்னன்னா, அங்கிருந்து உடனடியாக நம்ம சிவபெருமான் வந்து தான் ஒரு நொடி நினைத்தால் கூட பக்தியே என்று நினைத்து உடனே வந்து அந்த
அவரோட காலால் வந்து யமதர்மன் வந்து எட்டி உதைக்கிறார். உதைச்சி நீ போ அப்படின்றார். தான் லிங்கத்தானை வச்சுருந்த அப்படியே அரவணைக்கிறார். லிங்கத்தோடையும் சேர்த்து அந்த தன்னோட பிள்ளையும் சேர்த்து அரவணைக்கிறார். அப்போது நீ ஒரு நொடி ஒரு நாள் நினைத்தாலும் இறைபக்தியை, ஒரு நொடி பொழுது அவரை நினைத்தாலும் இறைபக்தியை. அப்போ அவர் வந்து அதை மறக்க மாட்டார். நீ இன்னைக்கு நினச்சிட்டு நாளைக்கு நினைக்காமல் இருந்தாலும் கிடையாது. என்றைக்குமே நீ எப்பயுமே தினந்தோறும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் இறைவன், அவர் பொதுவானவர், மனிதர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். மனிதர்கள் மட்டுமே இன்றைக்கி அப்படி நாளைக்கு அது இதுன்னு மற்றது நினச்சிட்டு போட்டு மனசை உலர்த்திக்கிட்டே இருக்கிறது. அப்போ அவர் அப்படி நினைக்க மாட்டார். அப்படி இருக்கப்ப அந்த ஒரு பக்தியை வந்து அந்த ஒரு நொடி பக்தியை கூட பெருமித கடலளவு போல் எண்ணி வந்து அவனை காப்பாற்றி உயிர்த்தெழுகிறது, அவனுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து வாழ வைத்த இறைவன். அப்போ அவன் விதிப்படியே கூறியிருந்தேன், என் விதியை மாற்றிவிட்டாயே இறைவா அப்படின்னு நினச்சிருக்கான். அப்போது அவன் வைத்த அந்த ஒரு நொடி நம்பிக்கைக்கே அப்படின்னா நீங்கள் வைக்கிற வாழ்நாள் பூர்வ நம்பிக்கைக்கும் இறைவன் கைமாறாக செய்யாமல் இருக்க மாட்டார். அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து மாறாமல் வச்சுருக்கணும். சில நேரம் இது பண்ணுறது, சில நேரம் இது பண்ணாதது. நடக்கலான்னா கும்பிடாம மட்டும் நடக்கிறத கும்பிட்றது எப்படி இருந்தீங்கன்னா, ஒன்று அந்த பக்கம் வந்துடணும், ஒன்று இந்த பக்கம் வந்துடணும். 2 பக்கமும் மனசை போட்டு அலை மோதிக்கிட்டே இருந்தால் சரி. ஏதாவது ஒரு பக்கம் நின்னா நீங்கள் ஜெயிக்கலான் இருக்கப்போ அப்போ ஒரு பக்கம் நிற்கணும். அப்போ இறைவனா இல்லை மனித தன்மையோட இந்த பக்கமா அப்படின்னு எதை பற்றி பற்றினால் வந்து உங்களுக்கு இது கிடைக்குமோ அப்போ அந்த பக்கம் நீங்கள் வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். அதை அறியாமல் மூடத்தனமாக இதுவே ஒரு இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் வந்துட்டு இப்போ சித்தர் பெருமாள்லாம் எத்தனையோ பேர் இருப்பீங்க. ஒரு தடவை பிடிச்சது தான். அப்பன் முருகனையும் அப்பன் சிவனையும் பிடித்த எத்தனையோ 18 சித்தர்களும் பார்த்தீங்கன்னா அப்பன் முருகனை சுற்றி தான் இருப்பாங்க. அப்போ அந்த வந்து முருகனோட அருள் வந்து அத்தனை பேருக்கு வந்து கிடச்சிருக்கும். அப்போது சிவபெருமான் ஒருவர் வந்து தான் நெற்றிக்கண்ணில் வீற்றுவர் தான் முருகன். அப்போ அவருக்கு வந்து ஏகப்பட்ட 18 சித்தர்களோட ஆயுசும் இருக்குது. அப்போது அத்தனை சித்தர்களும் பார்த்திங்கன்னா நம்ம முருகனை போகர் கொண்டு ஏகப்பட்ட சித்தர்கள் வந்து முருகனையும் சிவபெருமானையும் வெளிவேண்டி தான் வைத்த நம்பிக்கையாலேயே வந்து தான் ஜெயிச்சு வந்து இப்படி நாம் வந்து சித்தர்களோட வரலாறை வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர்களோட நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் இறைவனை அவர்கள் அடைந்தார்கள். அவர்கள் வந்து இத்தனை விஷயத்துக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கப்போ வந்து நாமும் அதே வழியை பின்பற்றி இறை வழியே சிறந்தது என்று பின்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நல்ல காரியத்தை வந்து தொடர்ந்து வந்து நான் மறுபடியும் அந்த வீடியோவில் சொல்கிற விஷயம் என்னென்னா, எத்தனையோ வீடியோகளில் அடுத்தவர்களுக்கு வந்து துன்பம் இழைக்காமல் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் வந்துமே இறைவனால் ஏற்கப்பட்டு அதை அனுமதிக்கப்பட்டு உடனடியாக உங்கள் தாங்களுக்கு நடத்தி கொடுப்பார். அடுத்த உயிர்களை பாதிக்குமாறு நோகும்படி நடத்தக்கூடும் எந்த ஒரு விஷயமும் இறைவன் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். கடுகளவு கூட யாருக்கும் துன்பம் இழைக்காமல் நீ செய்யும் செயலுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இந்த தகவலை வந்து இந்த காணொளி இதை வந்து கேட்டவங்களுக்கு ஒரு தெளிவான இது கிடச்சிருக்குன்றது நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இது போன்ற மென்மேலும் அரிய தகவல்களும் ஆன்மீகங்களும் மற்றும் மூலிகைகளும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஓம் ஸ்ரீ சிவா அகோர சடையாண்டி சித்தர் தவப்பீடம் சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மென்மேலும் எங்களோட ஓம் ஸ்ரீ சிவா அகோர சடையாண்டி சித்தர் பீடம் எங்களோட ஆலயத்துக்கு வாங்க. அனைவரும் நலம் பெற்று போகலாம். எங்களோட ஆலயம் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே பண்ணப்பட்டின்ற ஊருக்கு மிக அருகில் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது. எங்களோட தொலைபேசி எண் 97 89 65 99 57. சிவவாக்குகள் சிவன் மூலமாக சிவவாக்குகள் சொல்லப்படும். மென்மேலும் பெரிய இந்த அரிய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கும். இது போன்ற மென்மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டும் நீங்கள் பார்க்குறதும் எங்களுக்கு வெறும் உறுதுணையாக இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் நல்வழி பெற்று வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எண்ணாவட்டவர்க்கும் இறைவா போற்றி.
அன்பே சிவம், சிவமே தவம், தவமே சிவம். சிவன் இல்லையேல் எவனும் இல்லை என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து அடியார்களுக்கும், சிவபெருமான்களுக்கும் மற்றும் சாதுக்களுக்கும், அகோரிகளுக்கும் மற்றும் மண்ணில் வாழும் சிறு ஜீவராசிகளுக்கும், சிவன் நினைப்பில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பதிவில் மறுபடியும் சந்திப்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவ. ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கம் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவ. ஹரஹர மகாதேவ. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பே சிவம். ஓம் நம சிவாய. ஹரியும் சிவனும் வேறில்லை. ஹரி ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம்